இடத்தில் யார் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கணும் என்றால் அது நிச்சயமாக காணிமடம் தபஸ்வி பொன்காமராஜ் ஐயா அவர்கள்தான். ஏனென்றால் இந்த விளாத்திக்குளத்துக்கும் அவருக்கும் ஒரு மிக நெருங்கிய தொடர்புண்டு. நம்ம அன்பு தம்பி செல்லப்பாண்டி ஒரு வேலையில்லாத பட்டதாரியாக இருந்து வேதனையோடு சென்ற இடம் காணிமடம். தரையெல்லாம் படுத்துக்க, அவன் இன்றைக்குமே தரையெல்லாம் படுத்து கிடப்பான், அது வேறு விஷயம். எங்கள் தம்பி வேறு மாதிரி டைப்பு. அப்போ அவனுக்கு ஆறுதல் தந்து அவனை அனுப்பி வைத்த இடம் காணிமடம். அப்புறம் அவனுக்கு அரசாங்க வேலை கிடைக்கு, நன்றி சொல்ல அவன் வந்த இடம் காணிமடம். அப்புறம் அவனுக்கு திருமணம் நடக்குது, அந்த திருமணத்திற்கு வந்து தாலியை எடுத்து ஆசீர்வதித்து கொடுத்தவர் தபஸ்வி பொன்காமராஜ் ஐயா அவர்கள். இன்றைக்கு அவன் அழகாக ஒரு ஆண் பிள்ளை பெண் பிள்ளையோடு சிவபெருமான் மாதிரி இருக்கிறான், அழகாக 2 பிள்ளைகளோட ஜம்முனை வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்புறம் அந்த வாழ்க்கை அப்படியே நகருது. இந்த இடத்த வாங்குறாங்க, இங்கே யோகிக்கு ஆலயம் எழுப்புறாங்க. அதற்கும் அடிக்கல் நாட்ட வந்தது தபஸ்வி பொன்காமராஜ் அவர்கள். இந்த இவ்வளோ பெரிய பில்டிங் வர்றதுக்கு பூமி பூஜை போட்டது பொன்காமராஜ் சுவாமிகள். இன்றைக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறது, அதற்கும் ஐயா வந்திருக்கிறார். இது பகவானுடைய சங்கல்பம். எனவே காணிமடம் என்கின்ற ராசியான கைப்பட்டால் அந்த கையில் ஒரு மோதிர கொட்டு வாங்கினா அது வேற. இதை விளாத்திக்குளம் சொல்லுது. காணிமடத்தோடு தொடர்பு இருந்து காணிமடத்தின் மீது பரிபூர்ண நம்பிக்கை வைத்து பகவானுடைய பணி செய்து வந்தால் அது மென்மேலும் வளர்ச்சி அடையும் என்பது யோகி ராம் சுரத்குமார் காட்டுகின்ற உண்மை. எனவே காணிமடத்தில் இருந்து பிறந்த குழந்தை விளாத்திக்குளம் யோகிராம் சுமார் நாமகேந்திரம். இது எங்க மாமா, எல்லாருக்கும் மாமா. ஐயா வந்து பார்க்கறதுக்கு போனோம், நானும் மகா முத்து செல்லப்பாண்டியெல்லாம் போனோம். அப்போ எங்கூட ஒரு சஸ்பெண்டான ஒரு போலீஸ் அதிகாரி வந்தார். அவர் வேலை போய் 15 வருஷம் ஆச்சு. ஐயா வந்து பாத்தில் வணங்கி எல்லாம் நல்லபடியாக கரெக்டாக வேலை திருப்பி வரைக்கும் கிடச்சி ஒரு 50 லட்ச ரூபா கிடச்சிச்சு அவருக்கு. எல்லா பணமும் வந்துச்சு அவருக்கு. ரொம்ப ஜோராக இருக்கார். இப்போ ஐயா வந்து கால் வச்சுன்னா அவர் தொட்டு வணங்கி அவர் பாத பூஜை பண்ணாங்க. ஐயா பெரிய சமாச்சாரம் இது. எங்களுக்கு பாத பூஜை பண்ணாங்க. எல்லாம் ரொம்ப சிறப்பாக செல்லப்பாண்டிக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணார். அவங்கள என்னைக்கும் மறக்க மாட்டேன் நான். அதனால் ஐயா வந்து என்னைக்கும் மறக்க முடியாது, அந்த மாதிரி இது யோகி ராம் சுரத்குமார். இது செல்லப்பாண்டியினுடைய மாமா. அந்த குடும்பத்தினுடைய அன்புக்கும் பாத்திரமானவராக எங்கள் பொன்காமராஜ் ஐயா அவர்கள் இருக்கின்றார்கள். இன்னொரு பரவாயில்ல, அது அப்படியே வரணும் ராம். எனவே இதனுடைய எல்லா விஷயங்களிலும் இந்த கையில் பாருங்கள் ஒரு காப்பு கட்டியிருக்கோம். ஒரு 48 நாளைக்கு முந்தி காணிமடத்துக்கு போனோம். இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு தடங்கள் இல்லாமல் நடக்கணும்னு சொல்லி நேராக போனோன்னே எங்களுக்கு காணிமடத்தில் வைத்து கட்டிவிட்ட காப்பு தான் இந்த காப்பு இன்றைக்கு வர வச்சுட்டு வரோம். அதனால் இன்னைக்கு ஒரு தடங்கள் இல்லாமல் இந்த விழா நடந்து இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறது. எனவே காணிமடத்தில் ஒரு மண்டலத்திற்கு முன்னாடி காப்பு கட்டி ஆரம்பித்த இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு வெற்றிகரமாக இன்றைக்கு மகா கும்பாபிஷேகமாக மலர்ந்திருக்கிறது. இதெல்லாம் நம்ம சொல்லணும், இதெல்லாம் உலகத்துக்கு சொல்லணும். இதெல்லாம் உண்மை, சத்தியம், நிகழ்காலம். இது கடந்த காலம் இல்லை, இது நிகழ்காலம். எனவே நிகழ்காலத்தில் நிகழ்கின்ற உண்மைகளை சொல்கிறோம். எனவே தான் தபஸ்வி ஐயா வச்சுதான் சாமி நாளைக்கு இந்த மகா கும்பாபிஷேகம் நடத்த இருக்கிறாங்க. இந்த மகா கும்பாபிஷேகமும் தபஸ்வி ஐயாவுடைய கையால் தான் நடைபெறும். நாளைக்கு நம்ம எல்லாரும் இருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து தபஸ்வி ஐயா அவர்கள் வந்து கொண்டிருப்பார்கள். இந்த 10 ஆண்டுகளில் பலமுறை அவர்கள் வந்து சென்றிருக்கின்றார்கள். ஆனால் தொடர்ந்து காணிமடமும் விளாத்திக்குளமும் ஒரு தொடர்பிலேயே இருக்கும். ஒட்டி பிளந்த நாசரேத் அது நடுவில் இணைக்கும். என்னன்னா காணிமடத்துக்கும் விளாத்திக்குளத்துக்கும் இடையில ஒரு கனெக்ஷனுக்கு தான் நாசரேத் இருக்கு. அது நடுவில் கனெக்ட் பண்ணுது. அதனால் நாசரேத் கனெக்ட் பண்ணுற வேலையை தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதனால் அதில் ஒன்றும் அருமையாக விஷயங்கள் தொடரும். மிக சந்தோஷமாக இன்னைக்கு இருக்கு. எல்லாரும் சிலையை பார்த்து அதிசயம் ஆயிட்டாங்க. சிலையை பார்த்து எல்லாருக்கும் கண் கொளிருது. எப்படி யோகி இப்படி சிரித்த குழந்தையாக அந்த சிலையில் வந்து அமர்ந்திருக்கிறார் என்பது அழகு. இன்னைக்கு காலையில் இன்னொரு அழகு பார்த்தேன். காலை சூரியன் உதித்த உடனே நேரம் வந்து ஒரு முகத்தில் அடி. நீ காலையில் அப்படி பார்க்கும்போதே சாமி முகத்தில் அப்படியே சூரியன் வந்து உள்ளது. அதனால உதித்தனன் சூரிய குலத்தினில் உலகம் உய்ய ராம் சுரத்குமரன் என்பது இன்னைக்கு விளாத்திக்குளத்துக்குனே எழுதின பாட்டு மாதிரி ஆயிட்டு. அன்னைக்கு எழுதினது 2019 எழுதின பாட்டு, அது இன்னைக்கு 24 அது நிரூபணமாகுது.
உதித்தனன் சூரிய குலத்தினிலே உலகம் உய்ய ராம் சுரதன் என்பது இன்றைக்கு காணி மடத்திலே மெய்யாகி இருக்கின்றது. எனவே இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இருந்த அன்பர்கள் வந்திருக்கின்றீர்கள். அதையும் ஐயாவுக்கு சொல்கிறேன். பெங்களூரில் இருந்து காயத்ரியுடைய கணவர், அப்புறம் கரூரிலிருந்து மிகப்பெரிய செட் வந்திருக்குது, அப்புறம் திருச்சியிலிருந்து நெருங்கி கொண்டிருக்கிறார்கள், எனக்கு கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. அப்புறம் மேட்டுப்பாளையத்திலிருந்து வேலுமணி எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அப்புறம் ஆரணியிலிருந்து மோகன் வந்திருக்கிறாரு. அப்புறம் நம்ம மறந்துடக்கூடாதுல்ல, காஞ்சிபுரத்திலிருந்து எங்களுடைய செல்வலட்சுமி அக்கா வந்திருக்கின்றார்கள். எஸ்பி ஜனார்தனுடைய குடும்பத்தினர் வருகை தந்திருக்கின்றார்கள். அதற்கு அப்புறம் செல்லமா சொல்லி விட்டுறக்கூடாது எல்லாம் ஞாபகம். ஓசூருடைய சண்முககுமார் பாலகுமார் வந்திருக்கின்றார்கள். எனவே கிட்டத்தட்ட தமிழ்நாடே இங்கே வந்து அப்புறம் தூத்துக்குடி சொந்த மாவட்டம், நம்ம வராமல் இருந்தால் அப்படி. எட்டயபுரம் எங்களுடைய, நாங்கள்லாம் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். எனவே இதுக்கு அடுத்த ஆலயம் அங்கே தான், விளாத்திக்குளம் முடிஞ்சால் அடுத்த ஆலயம் எட்டயபுரம் தான். நிச்சயமாக அங்கேயே ஆலயம் வர இருக்கிறது. எனவே எட்டயபுரத்தினுடைய சகோதரிகள்லாம் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. எனவே இந்த ரெண்டு எப்போதும் இரட்டைக்குழல் துப்பாக்கிகளாக நாங்கள் இயங்குவோம். விளாத்திக்குளம் எட்டயபுரம் இரட்டைக்குழல் துப்பாக்கிகள் எப்போதும் இணைந்து நாங்கள் இந்த பகுதியில் பகவானுடைய நாமத்தை எல்லா இடத்துலையும் கொண்டு சேர்ப்போம். அந்த பணிகள் நடந்து கொண்டே இருக்கும். எனவே பகவானுடைய கிரேஸ், சுவாமி இந்த பிச்சைக்காரருக்கு நிறைய மந்திர் வரும் சொன்னார். அது இன்னைக்கு எப்படி நம்ம கண்முன்ன நிரூபணமாக பார்த்தீங்கன்னா, இந்த பிச்சைக்காரனுக்கு மந்திர் வரும் சொன்னார். மந்திர் தான் வருது. எனக்கு இன்னும் இதனுடைய ஒரு சைடை விட்டுட்டேன். இப்ப நான் ஒரு பாதி தான் சொல்லியிருக்கேன். விளாத்திக்குளத்துக்கு இன்னொரு பாதி உண்டு, அது கொஞ்சம் மறைஞ்ச மாதிரி இருக்கும். அதுதான் எழுத்து சித்தர் பாலகுமாருடைய கிரேஸ். எழுத்து சித்தருடைய எழுத்துக்களை படித்து யோகியிடம் வந்தவர் தான் எங்கள் அன்பு தம்பி செல்லப்பாண்டி. இந்த இடமே எழுத்து சித்தருடைய ரசிகர்கள்லாம் சேர்ந்தா ஒரு யோகி ஆலயம் வரணும்னு சொல்லி முயற்சி எடுத்தாங்க. எனவே ஆரம்பத்தில் இருந்தே எழுத்து சித்தர் இதோட வந்துகிட்டே இருக்கிறாரு. எனவே நாங்கள் அன்போடு எழுத்து சித்தருக்கு ஒரு சிலை நாளை இங்கே திறக்க இருக்கின்றோம். நாளைக்கு சூர்யா வந்து இன்னைக்கு மாலைக்குள்ள வந்துருவாங்க. சூர்யா பாலகுமார், கௌரி, நம்முடைய கமலாம்மா எல்லாரும் வராங்க. எனவே எழுத்தாளர் பாலகுமாருடைய குடும்பம் இன்னைக்கு வருது. அதுக்கு முன்னோடியாக அவருடைய வலது கையாக இருந்து 7 ஆண்டுகள் எழுதிய எங்கள் அன்பு தம்பி கிருஷ்ணா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். தினகரன் பத்திரிகையினுடைய ஆன்மீக இதழுடைய ஆசிரியர் கிருஷ்ணா அவர்கள் காலையிலேயே வருகை தந்து எங்களோடு இருக்கின்றார்கள். எனவே பாலகுமாருடைய பகுதியும் இதனுடைய ஒரு பகுதியா இருக்கிறது. ஏன்னா விளாத்தி குளம் என்றால் அல்ல, விளாத்தி இருக்கு, குளம் இருக்கு. எனவே காணிமடம் இருக்குது, எழுதி சித்தர் இருக்காங்க. இந்த ரெண்டு சேர்ந்தாதான் விளாத்தி குளம். எனக்கு ஒரு சின்ன பசங்க நாசரேத்து நடுவில் ஓடி ஒரு லேயர் மாதிரி ஓடி. எனவே இது எழுத்து சித்தர் பாலகுமாருடைய ஒரு அன்பிற்குரிய ஆசி பெற்ற இடமாகவும், எனவேதான் அவரை என்ட்ரன்ஸ்ல வச்சிருக்கிறோம். அவர் இந்த ஆலயத்துக்கு வருகிற எல்லாரையும் அவரை வரவேற்கிற மாதிரி அவரை அமர்ந்து ஆசீர்வதிப்பார். எனவே மிக அருமையாக எல்லாம் அமைஞ்சிருக்குது. 27 நட்சத்திர மரங்கள் தாளாட்ட 10 ஆண்டுகளாக வளர்ந்த இந்த யோகியினுடைய பவித்திரமான தபோ வனம் இன்றைக்கு யோகிராம் சுரத்குமார் நாமகேந்திரத்தின் பிரம்மாண்டமான ஆலயமாக, மிக உயர்ந்த ராஜகோபுரமாக, உச்சியிலே தஞ்சை பெரிய கோயிலை ஒத்த ஒரு விமானமும் அமைந்திருக்கிறது. இந்த நேரத்தில் அமைத்துக் கொடுத்த எங்கள் கோவையைச் சேர்ந்த பொறியாளர் வடவள்ளி ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அழகான சிலைக்கு உயிர் கொடுத்து கொண்டு வந்த எங்கள் மகாபலிபுரத்தினுடைய முருகன் என்கின்ற அந்த சிற்பிக்கு எங்களுடைய கோடானு கோடி நன்றிகள். ஏன்னா நான் ஒரு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ண தயாரா இருந்தேன். ஒரு சிற்பி இவ்வளவு ஒரு டெடிகேட்டடாக இந்த சிலையை கொண்டு வந்து இங்கே நிறுவி முதல் நாள் சாமி உள்ள வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவரு கரிசல் மண்ணில் கொஞ்சம் படுத்து உருளணும். கரிசல் மண்ணில் நேற்று தான் சந்திரசேகர் ஐயா ஒரு தகவல் கொடுத்தாங்க. இந்த இன்விடேஷன் கொடுக்கிறதுக்கு இப்ப முந்தா நாள் தான் போயிருந்தான் அருப்புக்கோட்டைக்கு. அவனுக்கு நேரம் முந்தா நாள் தான் கிடைச்சி. அருப்புக்கோட்டையில் சந்திரசேகர் வைக்கும்போது சந்திரசேகர் காணிமடத்தை வச்சுட்டு கேட்டிருக்காரு. காணிமட சிலை வந்திருக்கும் போது சாமி சந்திரசேகர் கேட்டிருக்காரு, காணிமட சிலையை எல்லா பக்தர்களும் சேர்ந்து தொட்டு செஞ்சீங்களா, அவரு ராத்திரி நிறுவனீங்களா, அவரு கூட துணைக்கு யாரா படுத்தீங்களான்னு கேட்டார். என்ன நடந்து தெரியுமா, அவர் இங்கு வந்து இருக்க விளாத்திக்குளம் அன்னைக்கு வீட்டுக்கே போகல, சிலை கூட படுத்துக்கிட்டான். உலகநாதனும் செல்லப்பாணி இங்கே படுத்துக்கிட்டது. அந்த சிலை பிரதிஷ்டான வீட்டுக்கே போனான். இங்கே கிடந்து சொன்னா பைத்தியம் மாதிரி சிலையை சுத்தி சுத்தி வந்து சாமி நாளைக்கு வந்து எப்படியா உள்ள உட்கார்ந்துருங்கன்னு அழுது விடுது. பெரிய மழை, அந்த கரிசல் காடு முழுக்க சகதி ஆயிட்டு. முதல் நாள் இங்க ஒன்னும் பண்ண முடியல, 2வது நாள் தான் வந்து செஞ்சோம். அப்போ பகவான் என்ன விரும்பி இருக்காரு, இந்த கரிசல் மண்ணில் நான் கொஞ்சம் ஒரு இரவு தங்கணும். ஓர் இருக்கை சொல்லுவாங்க. ஒரு இரவு நான் இந்த கரிசல் மண்ணில் படுத்து விட்டு தான் இந்த ஆலயத்திற்குள் வருவேன் என்று சொல்லி அடம்பிடித்த குழந்தையாக ஒரு நாள் இங்கே இருந்து துணைக்கு என்னுடைய செல்லப்பாண்டியும் உலகநாதரும் படுத்திருக்க அடுத்த நாள் காலையில் அவர் உள்ளவங்க. இதை சந்திரசேகர் சொன்ன அழுதுட்டாள்.
அதாவது காணி மடத்துக்கு என்ன கண்டிஷன் சாமி சொன்னாரோ அந்த கண்டிஷன்ஸ் யாருமே தெரியாம இங்க நடந்துச்சு. என் கூட படுத்தீங்களா? ஆமா சாமி, நாங்க 2 பேர் துணைக்கு படுத்திருந்தோம் சாமி கூட. அப்போ எப்படி சாமி பண்றாரு பாருங்க. இன்னைக்கு நடக்க போறதுங்கிறத 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி காணிமட சிலையோட கனெக்ட் பண்ணி சந்திரசேகர்கிட்ட கேட்க, அதை சந்திரசேகர் சொல்லும்போது இவன் அப்படியே மலமல நடந்துட்டானா. நீ சொன்னதெல்லாம் நடந்துதியா? நாங்க எல்லாரும் வந்தவொடனே பூஜை வச்சுட்டோம். உங்க மாநில லாரியில வச்சே பூஜை பண்ணிட்டோம். நாங்க காணிமட மாநில பிரதிஷ்டை எல்லாம் கிடையாது. நாங்க முதல் நாளே எல்லா பூஜையும் பண்ணிட்டோம். எங்களுக்கு காணிமடம் தான் அதுக்கு எங்களுக்கு எக்ஸாம்பிள். அங்க நீங்க மயிலாடியில போய் பூஜை பண்ண ஆட்கள், கல்லுக்கே பூஜை பண்ண ஆட்கள். அதனால அதை வந்து ஓ சாரி, நான் இங்கே திரும்பிட்டேன். நான் பொன்காமராஜாவோட மன விட்டு பேசிட்டு இருக்கேன். அதனால அந்த காணிமடம் எப்படி நடந்துச்சு அது மாதிரி அன்றைக்கு வந்த அன்னைக்கு நாங்கள் எல்லாரும் வந்து சாமி காலெல்லாம் தொட்டு சிலையெல்லாம் தொட்டு எல்லாரும் பாட்டு பாடி வணங்கி ரொம்ப இது 2வது நாள் பார்த்தோம். அப்படி வந்து அப்படி நாங்கள் அப்படி பாடிக்கிட்டு திரும்பி பார்க்கல வந்து உட்காந்துட்டார் சாமி. ஒரு பாட்டு பாடி நிமிர்றதுக்குள்ள சாமி வந்து உட்கார்ந்தாரு. அவ்வளோ அழகா வந்து இருந்தாரு. எனவே சிற்பி முருகன் இன்றைக்கும் வந்திருக்கிறார். அவர் கோடானு கோடி ஆண்டுகள், பல்லாண்டு பல்லாண்டு, பல கோடி 100 ஆண்டு எங்கள் சிற்பி முருகன் வாழ்க வாழ்க என வாழ்த்தி எங்களுடைய முருகன் இருக்கிறீங்களா? முருகன் அந்த அதான் நம்முடைய சிற்பி முருகன் மகாபலிபுரம். அதனால எட்டயபுரத்துக்கு அவர் தான் செய்ய போறார். அதனால அன்பு பக்தர்கள் வாங்கின முருகன் நாளைக்கு அவருக்கு பாராட்டு விழாவும் வச்சிருக்கிறோம். முருகன் முகத்தை கொஞ்சம் எல்லாரும் காட்டு. அவர் வந்து ரொம்ப அமைதியான ஆளு, அலட்டிக்கவே மாட்டார், தன்னுடைய இருப்பையே வெளிப்படுத்திக்க மாட்டாரு. நம்முடைய மகாபலிபுரத்திலே அருமையான கேலரி வச்சிருக்கார். உலகம் முழுக்க அவருடைய சிலைகள் செல்கின்றன. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுருவாய். योगीराम शूरत कुमार, योगीराम शूरत कुमार, योगीराम शूरत कुमार, जय गुरु राया. योगीराम शूरत कुमार, जय गुरु राया. योगीराम शूरत कुमार, योगीराम शूरत कुमार, योगीराम शूरत कुमार, जय गुरु राया. योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया. இந்த நாமாவளியோடு ரம்யம் பஜன் ஆரம்பமாகின்றது. परमपुरुष योगीराम सूरत कुमार महाराज की जय. ओम